ஜிம் போகிற முக்கால்வாசி பேர் ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்க, பொட்டாசியம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்களா? என்னை ஃபாலோ பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் நான் மாடலிங் பண்ணுறது. ஏன்னா தான் நான் நிறையா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாலும் எனக்கு நிறையா ஸ்டேஜில் கான்ஃபிடென்ட்டே இருந்ததில்லை. காரணம் ஜெனட்டிக்காகவே என் கண்ணு சைனாக்காரன் கண்ணு மாதிரி இருந்தாலும் நான் பல்கிங்கில் இருக்கிறனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஃபேஸ் ஃபேட் போட்டு கண் நல்லா வீங்கி போய் பஃபியாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் உங்கள் டயட்டில் பொட்டாசியம் ஆட் பண்ண சொன்னன்றது காரணம். நீங்கள் பொட்டாசியம் கம்மியாக எடுக்கும்போது உங்கள் பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும். அப்படின்னா சோடியம் லெவல் ஹை ஆகும். அப்படி ஆச்சுன்னா உங்கள் பாடியில் வாட்டர் ஹோல்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், உங்கள் ஃபேஸில், ஹேண்ட்ஸில், லெக்கில், என் வயிற்றில் இந்த மாதிரியான இடத்துலலாம் வாட்டர் ஹோல்ட் பண்ணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்வெல்லிங் ஆகும், பிளாட்டிங் ஆகும், ஏன் இந்த மாதிரி வஃபினஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகும் நீங்கள் பொட்டாசியம் கம்மியாக எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பொட்டாசியம் ஒரு நாளைக்கு எத்தனை எம்ஜி எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், என்னென்ன ஃபுட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரியணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டாசியம் பற்றி டீட்டெயிலாக வேணும், பார்ட் 2 போடுறேன்.